ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு புது வருடம், ஆங்கில புது வருடம், ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையில இந்த 12 ராசிகளிலேயே துலா ராசிக்காரர்களுக்குத்தான் இந்த 2026ஆம் ஆண்டுல ஆங்கில புத்தாண்டுல எல்லா நற்பலன்களும் நடக்க காத்திருக்கிறது. நேம் அண்ட் ஃபேம், ஹெல்த் அண்ட் வெல்த், வெல்த் அண்ட் க்ரோத், ஃபேமிலி, ஹாப்பினஸ், எஜுகேஷன், கோல்டு, ப்ராப்பர்ட்டிஸ், வெஹிக்கிள்ஸ், ஸ்போர்ட்ஸ், எந்த எக்ஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எல்லாமே ஃபேவரபிளா இருக்குது. உண்மையில சொல்றேன், எனக்கே மிக ஆனந்தமாக இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொல்றதுல. 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், 9ல் குரு அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9 3ஆம் இடங்கள் எல்லாம் வளர்த்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதி அளவில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குருநாதர் கடகத்திலே வந்து உச்சமடைகிறார் 10ஆம் இடத்துல. அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 2, 4, 6, 10ஆம் இடங்கள் வலிமை அடைகிறது. வருடத்தினுடைய முற்பாதி பிற்பாதி இரண்டுமே அற்புதமாக செயல்பட இருக்கிறது. சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 11ல் கேது, 6ல் சனி, 9ல் குரு. என்ன சொல்ல எப்படி சொல்ல, அதாவது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் செயல்படலாம், சரி அவனும் திறமையாக செயல்படலாம், கடவுளுடைய கருணை இருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கலாம், எல்லாமே ஒரு சேர் நடக்கிறதே, எனக்கே பொறாமையாக இருக்கிறதே. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும், ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான பொற்காலமாக 2026ஆம் ஆண்டு விடிந்திருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு அடிப்படையான ஒரு நன்மை, உடல்ல மனதுல ஒரு விதமான உற்சாகம் பிறக்கும். உடல்ல இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் என்றது இன்றியமையாதது. உடல் வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் என்றது நல்ல தெளிவாக ஒரு ஆரோக்கியமாக சமநிலையாக நிதானமாக இருந்து விட்டால் அந்த அடிப்படையில இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம். நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் எல்லாமே இழந்தது போல்தான். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அசுர பலத்தோடு இருக்கும். மன தைரியம், உடல் ஆரோக்கியம், அதாவது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி, அதாவது இந்த உடல், மனம், உணர்ச்சிகள், உயிர், இந்த அடிப்படையில உடல் கட்டமைப்புகள் எல்லாமே தெளிவாக செயல்பட போகிறது. அதாவது யோக கலாச்சாரத்துல யோகாவில் இருப்பவர்களுக்கு தெரியும், யோக பாதையில் இருப்பவர்களுக்கு தெரியும். இந்த யோகத்துல உடலை வந்து மிக அழகாக பிரித்திருக்கிறார்கள். சாப்பாட்டால வந்த இந்த உடம்பு அன்னமய கோஷம், அதை தாண்டி உள்ளே போகிற போது மனோமய கோஷம், எண்ணங்களால் ஆன உடம்பு. அதை கடந்து நீங்கள் உள்ளே போகிற போது பிராணமய கோஷம். உங்களுடைய உடலையும் உயிரையும் இணைத்து வைத்திருப்பது உங்களுடைய மூச்சுக்காற்று. உடைய மூச்சு காற்றை தனியாக எடுத்து விட்டால் உடலும் உயிரும் தனித்தனியாக விழுந்து விடும். அதாவது முதல்ல இருக்கிறது அன்னமய கோஷம், அதை தாண்டி உள்ளே பார்க்கிற போது மனோமய கோஷம், எண்ணங்களால் ஆன உடம்பு. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போகிற போது, டீப்பா உள்ளே போகிற போது விழிப்புணர்வுல பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்தை கடந்து உள்ளே உங்களுக்கு செல்லக்கூடிய விழிப்புணர்வு இருந்தால் அங்கே விஞ்ஞானமய கோஷம். எல்லாமே ஞாபகத்து பதிவாக இருக்கிறது. அதை விட தாண்டி நீங்கள் உள்ளே இன்னும் சற்று ஆழமாக விழிப்புணர்வுக்குள்ள உங்களால் செல்ல முடிந்தால் ஆனந்தமய கோஷம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, உயர்ந்த மகான்கள் எல்லோருமே ஆனந்தமய கோஷத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் இன்ப துன்பத்துக்குள்ள அகப்படவே இல்லை, எப்போதும் ஆனந்தமாக இருந்தார்கள். அதாவது உடலினுடைய அனைத்து கட்டமைப்புகளும், பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி, அத்தனை உடல் கட்டமைப்புகளும் உடலும் மனமும் உறுதியாக இருக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு விடிந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், அத்தனை ஆழ்மன ஆசைகளும் நிறைவேறும். என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ, நல்ல தூய்மையான, நேர்மையான, புனிதமான நல்ல எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும். உண்மையில சொல்றேன், உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகிறது, இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது. 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. எஸ்கேப் ஆயிட்டீங்களா? 9ல் குரு. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல காதல் பறக்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு காதலை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, இயல்பாகவே. அதாவது ஒரு சின்ன வண்ணாத்தி பூச்சியை பார்த்தா கூட காதல் வந்துடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இயல்பாக காதல் என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரனை போல இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள். முழுசா தங்களை அர்ப்பணித்து உண்மையாக அன்பு செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்களை
காதலிப்பவர்கள் உண்மையில கொடுத்து வைத்தவர்கள், காதலுக்காக தன் உயிரையே அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், உங்களுடைய புனிதமான உண்மையான அந்த காதலுக்கு சரியான வரன் கிடைக்க போகிறது. நல்ல அறிமுகங்கள் ஏற்பட்டு நல்ல காதல், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் திருமண தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகுது. உங்களுடைய காதலை வீட்டிலே தெரியப்படுத்தி பெரியவர்கள் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல திருமணம் நடக்க காத்திருக்கிறது. வயசு காலத்துல இருப்பவர்களுக்கு, லவ் பிரேக்கப் ஆனவர்களுக்கு புதிதாக நல்ல அறிமுகங்கள் கிடைத்து புனிதமான நல்ல நேர்மையான காதல் கிடைக்கும். அந்த காதல் கல்யாணத்தை நோக்கி நகர்ந்து வருவது மட்டுமல்லாமல் நல்லபடியாக திருமணமும் நடக்கும். காதல் கல்யாணம் இந்த அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே தவிடுபடியாகிறது, விலகுகிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை மட்டும் கிடைத்து விட்டால், ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்லபடியாக கிடைத்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில சொர்க்கம் என்றது இங்க பூமியிலே இருக்குங்க. இறந்ததுக்கு பிறகு போகணுமா? ஒரு தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது இன்ப துன்பங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் கிடைத்து விட்டால், லைஃப் பார்ட்னர் ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து விட்டால் அதுதான் வரம். அந்த உயிர் தான் உண்மையில பணக்கார உயிர். அதாவது பணம் என்பது, பொருள் என்பது எங்களுக்கு பௌதிக ரீதியாக, அதாவது ஸ்தூல வடிவில் நேரடியாக வரலாம், அது வேறு விடயம். மனதளவுல உயிரளவுல நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான ஒரு பணக்காரனாக நீங்கள் இருக்க வேண்டும் சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும். அந்த வாழ்க்கை துணை 2026ஆம் ஆண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது, நிச்சயமாக கிடைக்க போகிறது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். உங்கள் காதலை வீட்டில் தெரியப்படுத்தலாம். அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா அம்மா உங்க விஷயத்துல ஏதாவது முரண்டு பிடிச்சு கொண்டிருந்தால் அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்கக்கூடிய அற்புதமான காலம். அப்பா அம்மான்னு சொல்லி அவருடைய காலில் சென்று விழுந்து விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். உண்மையில சொல்றேன், பெரியவர்கள் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது அருளுக்கு பஞ்சம் இல்லை, பொருளுக்கு பஞ்சம் இல்லை, அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சம் இல்லை, திறமைகள் வெளிப்பட போகிறது. சும்மா தேவையில்லாத குழப்பங்களை மனதுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டாம், நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு வாழ்க்கையில வெற்றி அடைகிறோமோ தோல்வி அடைகிறோமோ அது அடுத்த டிபார்ட்மெண்ட், வேற பிரச்சனை. அடிப்படையா நாம் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமா ஐயா, ஒரு புது முயற்சி எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற புது நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். ஒரு முதலீடு செய்யலாமா ஐயா? நிச்சயமாக செய்யலாம். ஒரு புதிய முயற்சி எடுக்கலாமா ஐயா? நிச்சயமாக எடுக்கலாம். ஐயா, நான் ஒரு பிள்ளைய மனசார விரும்புறேன் ஐயா, ஒரு ஐயாவை நான் ஒரு ஆணை நான் மனதார காதலிக்கிறேன், ஒரு பெண்ணை மனசார காதலிக்கிறேன், காதலை தெரியப்படுத்தலாமா? தாராளமாக தெரியப்படுத்தலாம். அக்செப்ட் பண்ண போகிறார்கள். காதலுக்கு பச்சை கொடி கிரீன் சிக்னல் விழப்போகிறது. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. உண்மையில சொல்றேன், ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் அத்தனை நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும், காதலன் காதலுக்கு இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உறவுகள் எல்லாம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனசுல நிம்மதி இருக்கும். அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். கௌரவம், பெயர், புகழ் எல்லாமே அதிகரிக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக செயல்பட போகிறது. உண்மையில சொல்றேன், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இறைவனுடைய கருணை, குழந்தை செல்வம் கிடைக்க போகிறது. அழகாக திருவள்ளுவர் இதை சொல்லியிருப்பார், யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உண்மையில சொல்றேன், உன வீட்டுக்கு நல்ல வாரிசு வரப்போகிறது. ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும். மருத்துவத்தின் மூலம் ஏதாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்தால் அழகான பொற்காலம். இப்போது நீங்கள் அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நடக்கும். தொலை தூரங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வரும், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். வெளியூர்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல காலம். அதாவது வெளிநாடு வெளியூர் இந்த அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. கோயில் கைங்கரியங்களை நீங்க ஈடுபடக்கூடிய காலம். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். அன்னதானம் கொடுக்கலாம். குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. குலதெய்வ ஆலயத்திற்கு உங்களாலான பணிகளை எல்லாம் செய்யலாம். அன்னதானம் கொடுக்கலாம். ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்யலாம். அதாவது காலம் நன்றாக எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்துல நீங்கள் நிறைய தர்ம தானங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு கெட்ட காலம் நடக்கிற போது நீங்க செய்த தர்மங்கள் புண்ணியங்கள் உங்களை வந்து காப்பாற்றும். உண்மையில சொல்றேன், கடவுளுடைய கருணையும் உங்களுடைய திறமையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் நடக்க இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்ப சொல்ற இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து செயல்படும். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அவனுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, லக்னாதிபதி என்ன, அதாவது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நல்லபடியாக இருக்கிறாரா, சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் என்ன, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிற்கிறார், அதாவது நீங்கள் பிறந்த காலத்துல என்ன தசை நடந்தது, இப்போது என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறீங்க, தசையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா, புத்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா? உதாரணமாக நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறக்கிற போது சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம்,
நீங்கள் பிறந்த காலத்துல சுக்கிர திசை, வெள்ளி திசையில சுக்கிர திசையில பிறந்திருப்பீர்கள். இப்போது என்ன தசை நடக்கிறது? குரு திசை குரு புத்தியா, ராகு திசை ராகு புத்தியா, சனி திசை சனி புத்தியா? புத்தியோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா, தசையோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா? உடைய லக்கணம் எப்படி இருக்கிறது? கொடுப்பனோடு இருக்கிறதா? யோகாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள்? 1, 5, 9 கூடிய திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்? குறிப்பாக லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? அது மட்டுமில்லை, இப்போது உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது? யோக தசை நடக்கிறதா, 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசை நடக்கிறதா? தசா புத்திகளுக்கு மட்டும் உங்களுக்கு சம்பவங்களை தீர்மானிக்க முடியாது. கோச்சாரங்கள் மட்டும் உங்களுக்கு எதையும் செய்து விட முடியாது. கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைகிற போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் உங்கள் அனைத்தையும் பேசும். நீங்கள் என்ன வருமானத்தை இந்த வாழ்க்கை முழுவதும் பார்க்க போகிறீர்கள், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் என்ன, எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறீங்கள், உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் எப்படி இருக்க போகுது, நீங்கள் இல்லறத்தில் இருக்க போறீங்களா, துறவியாக போறீங்களா, அதாவது நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறீர்களா, இல்லறவாசியா, கிரகஸ்தனா, சன்னியாசியா, அனைத்து உடைய பலம் பலவீனம் அனைத்தையுமே உடைய பிறந்த ஜாதகம் சொல்லும். உடைய பிறந்த ஜாதகத்தோட கோச்சாரத்தை இணைத்து பார்த்து பலன்களை எடுத்து பழக வேண்டும். 2.5 நாட்களுக்கு ஒரு தடவை தோராயமாக சந்திர பகவான் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். 15 நாள்ல பௌர்ணமி, 15 நாள்ல அமாவாசை, 30 நாட்களுக்குள்ள காலச்சக்கரத்தையே சுத்தி வந்து விடுவார். ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்கள் நடக்கும். சந்திரன் மாற மாற பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 2026ஆம் ஆண்டு பொதுவான பலன் என்று பார்க்கிற போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். பருத்தி புடவையாய் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் பட்டாகவே காய்க்கும். உண்மையில சொல்றேன், எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். உறவுகள் எல்லாம் உங்களோடு நட்பு பாராட்ட போகிறது. கருத்து முரண்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. கடனில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் வருமானத்தை வைத்து, சொந்த பணத்தை வைத்து நல்லபடியா கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட முடியும். பெண்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்குது. அதாவது 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கார பெண்களும் கேட்டு பாருங்கள், மகிழ்ச்சி என்றால் என்னவென்று சொல்லி. உண்மையில சொல்றேன், பெண்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மாணவர்களுக்கு நல்ல கல்வி, ஆண்களுக்கு நல்ல வருமானம், நல்ல தொழில், வேலை, உத்தியோகம், விவசாயம், வியாபாரம், இந்த அமைப்புகள் இருந்த அத்தனை தடைகளும் அப்படியே விலகுகிறது. உண்மையில சொல்றேன், அனைத்து நன்மைகளும் உங்களுக்காக நடக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்கள் சோம்பேறிகளாக இருந்து விடக்கூடாது. தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல பலன் நடக்க இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? போத்து மூடிக்கொண்டு தூங்க வேண்டுமா? முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதாவது நமக்கு எது போன்ற கடினமான சூழல்கள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் ஒரு முயற்சியை செய்கிற போது அந்த பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அனைத்து நன்மைகளும் எங்களுக்கு இயற்கையும் இறைவனும் அதிர்ஷ்டமும் செயல்பட போற காலத்துல நாங்கள் முயற்சி எடுத்து விட்டால் சக்சஸ் தானே. உண்மையில சொல்றேன், நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றிவாக சூடக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. குழந்தை செல்வம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், பெயர் புகழுக்கு ஒரு குறையும் இல்லை, கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும், தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளும் சரி நீங்களும் சரி தூர தேசம் போக வேண்டுமா? பயணங்களால நன்மைகள் ஏற்படும். உண்மையில சொல்றேன், எந்த கெடு பலனுமே சொல்ல முடியவில்லை. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்குரிய ஆண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அந்த வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும். உண்மையில சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நற்பலன்களையும் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்க விரும்புகிறீர்களா? வாங்கலாம். வண்டி வாகனத்தை பழுது பார்க்கலாம், வீடு வாசல் கட்டலாம், வீடு வாசல் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஆவது கொடுக்கலாம். அதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்கு, வம்பு வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அத்தனையுமே அப்படியே தள்ளுபடியாகும் அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு வரும். உண்மையில சொல்றேன், இழுபறியில் இருந்த இந்த அதாவது வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மாற்றங்கள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் அனைத்துமே நடக்க காத்திருக்கிறது. எல்லாமே நன்மையாக நடக்க காத்திருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு என்னால எந்த கெடுபலனும் சொல்ல முடியல. உண்மையில சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் 99 மார்க் போட முடியும். அதாவது கூடாத மிகவும் மட்டமான 6, 8 போன்ற பாவத்துவ தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு 35% நன்மைகளை நீங்கள் பெற்று விடுவீர்கள். உண்மையில சொல்றேன், முதல்ல 2026ஆம் ஆண்டு அனைத்து வேலைகளையும் அப்படியே வைத்துவிட்டு நேரடியாக குல தெய்வத்தை சென்று பார்த்து வணங்குங்கள், இஷ்ட தெய்வத்தை சென்று பார்த்து வணங்குங்கள். ஆண்டவனை வணங்கிவிட்டு இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம். எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அத்தனை சுப மங்கள காரியங்களும் 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகம், குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஆனந்தம். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவனை வணங்கிவிட்டு ஆரம்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்விலேயே மறக்க முடியாத அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு ராசி பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.